அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 2 தினங்களுக்கு முன்பாக வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பாலியல் தொழில் செய்வது தொடர்பான ஒரு தீர்ப்பு. இதற்கு முன்பு உயர் நீதிமன்ற தீர்ப்புகளும் இதையே உறுதிப்படுத்தும் விதமாக, அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க அதுவும் ஒரு தொழில் தான், எனவே அந்த தொழில் செய்யக்கூடியவர்களை சட்ட ரீதியாக எந்த விதமான தண்டனைக்கும் அவர்களை உட்படுத்தக்கூடாது, காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எத்தனையோ தொழில்கள் இருப்பது போன்று அதுவும் ஒரு தொழில்தான், அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரு விபச்சாரத்தை தொழிலாக செய்யறாங்கல்ல, காசு வாங்கிட்டு செய்யறாங்கல்ல, அப்படி செய்கின்ற செயல்களை சட்டமோ காவல்துறையோ ஒன்றும் செய்யாதீங்க, அவங்களுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு கொடுங்க, அவர்களுடைய உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு என்பது சமூகத்துல என்ன ஏற்படுத்தும்? சமூகத்துல ஏற்கனவே இருக்கின்ற மிக அசிங்கமான, மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி சமூகம் போய்கொண்டிருக்கிறது நம்ம நல்லா தெரியும். விபச்சாரம் என்பது மலிந்து போய்விட்டது. அது பாலியலை தொழிலா செய்யறானா, தொழில் இல்லாம செய்யறானான்றதெல்லாம் தாண்டி, தனக்கென்று அவனுக்கென்று அனுமதிக்கப்பட்ட ஹலாலான உறவை தாண்டி இன்னைக்கு பல்வேறு விதமான அசிங்கங்கள் சமூகத்தில் அரங்கேறக்கூடிய நேரத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு கூட நீதிபதிகளுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரியான தீர்ப்புகளை பார்க்க முடிகிறது. அவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலையும் தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். எப்படி அங்கீகரிப்பீங்க? இதை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிடுவார்களே, ஆனால் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு ஒரு வாரியம் அமைக்க போறீங்களா? அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வாரியத்தில் நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா மற்ற தொழில் மாதிரி இது கிடையாது. உடலை விற்கக்கூடிய தொழில். ஒருத்தன் தன்னுடைய உடல் உழைப்பை நம்பி சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பை நம்பி இருக்கலாம். எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம், வயதான காலத்தில் கூட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கூலி தொழில் செய்கிறாங்க. அந்த தொழில் செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கும். ஆனால் உடலை விற்பது என்பது அவர்களால் சில ஆண்டு காலம் கூட தொழிலாக செய்கின்றவர்களை எடுத்துக்கொள்வோம். இந்த விபச்சாரத்தை பத்தி, அடல்டரியை பத்தி பேசல, இது தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் பேசுது. அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த உடலை விற்று தொழில் செய்யக்கூடியவர்களை பத்தி முதல்ல ஒரு சரியான அடிப்படையை தெரியாமலேயே ஒரு நீதிபதிகளால தீர்ப்பு சொல்ல முடிகிறது. அவங்களால 5 ல இருந்து 8 வருஷத்துக்கு மேல அந்த தொழிலை செய்ய முடியாது. 30 ல இருந்து 32 வயசுக்கு மேல போனவங்க அந்த தொழிலை செய்ய முடியாது. நீ தொழில் செய்யலான்னு அங்கீகாரம் கொடுக்கறான் அப்படின்னா அவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுமா? இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த குடும்பத்தாருடைய நிலைமை என்ன? திருமணமானவர்கள் இந்த தொழில் செய்யறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய குடும்பத்தாருடைய நலனுக்காக நாங்கள் இந்த தீர்ப்பை சொல்லுகிறோம் என்று நீதிபதிகள் தீர்ப்புல சொல்றாங்க. கேட்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. இதை ஊக்கப்படுத்த முடியுமா? அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம், திருமணமே இல்லாம இன்னைக்கு லிவின்ற பேர்ல லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பல பேர் கல்யாணமே வேணாம், நீ நானும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்படிதான் வாழ்க்கையே. கல்யாணம் எல்லாம் இல்ல, இப்படியே வாழலாம். நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட பல பேருடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. நீங்க இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னீங்கன்னா எவ்வளவு ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அது இடமளிக்கும். இஸ்லாமிய பார்வையில என்ன சட்டத்தின் பிரகாரம் நீங்க தீர்ப்பு சொல்ல வேணாம், குறைந்தபட்சம் மனித ஒழுக்க, மனித நாகரிகம் என்பதை கூட புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இதுக்கு இடம் அளித்தீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தவன் ஐடில ஒர்க் பண்றான், பெரிய பெரிய வெளிநாட்டில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறான்னு சொல்றது பெருமையாக இருக்கும். என் குடும்பத்துல ஒருத்தன் இந்த தொழில் செய்யறான் அப்படின்றத சம்பந்தப்பட்ட நீதிபதிகளால சொல்ல முடியுமா? வேற யாராலையும் சொல்ல முடியுமா? அதை ஒரு தொழில் என்று யாரேனும் நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? இது தடுக்கப்பட வேண்டும். அது தடுக்கப்படுவதுதான் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்ளாத நீதிபதிகள். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ விசித்திரமான தீர்ப்புகளை எல்லாம் நாம இந்த தேசத்துல பார்த்திருக்கிறோம். அதுல ஒன்றாக மிக மோசமான, சமூகத்துல மிக ஒழுக்கக்கேடான காரியங்கள் அதிகரிப்பதற்கான வாசலை திறக்கக்கூடிய இப்படிப்பட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இது திரும்ப பெறப்படுமா அல்லது இதுதான் திரும்ப அப்ஹோல்ட் ஆகுமா? இதை தான் இவர்கள் சட்டமாக்க போகிறார்களா என்பது தெரியல. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒழுக்கக்கேடான இது போன்ற சமூக அமைப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். தனி மனித சுய கட்டுப்பாடு மட்டும்தான் அவனுடைய ஒழுக்கத்திற்கு உத்தரவாதம் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.